என்னது சென்னைக்கு திருவண்ணாமலை வெறும் 2 மணி நேரத்துலயா? ஆமாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து புதுசா ஒரு எக்ஸ்பிரஸ் வே போட போறாங்க. அந்த எக்ஸ்பிரஸ் வேல தாங்க ஜஸ்ட் 2 மணி நேரத்துல நம்ம சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு போய் சேர முடியும். இந்த எக்ஸ்பிரஸ் வே உடைய நீளம் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டரா இருக்க போது. இந்த எக்ஸ்பிரஸ் வே நம்ம சென்னைன்னு சொன்னா கூட சென்னைக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரகடத்துல தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. சென்னைக்கு அருகில் இருக்கும் ஒரகடத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு 6 வழி சாலையா இந்த எக்ஸ்பிரஸ் வே இருக்க போகுது. தமிழக அரசாங்கம் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வேவை 2 கட்டமா வந்து போட போறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டருக்கு ஃபேஸ் 1 இருக்க போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நிலம் எல்லாமே வாங்கிட்டாங்க. டெண்டரும் வந்து விரைவில் கால்ஃபார் பண்ண போகிறாங்க. அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 308 ஏக்கர் வந்து தேவைப்படுது. 34 வில்லேஜுக்கு வந்து அவங்க ரோடு எடுக்கணும். அதற்கான அப்ரூவல் வந்து பெண்டிங் இருக்குங்க. சென்னையில் போடப்பட்டு வரும் சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு, அதாவது அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கேருந்து ஒரகடத்துலேருந்து இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே வந்து துவங்குங்க. ஒரகடத்துலேருந்து செய்யார் சிப்காட் வழியாக தேசூர் வழியாக இது வந்து திருவண்ணாமலைக்கு ஜஸ்ட் 2 மணி நேரத்தில் போய் சேரும். இந்த ரூட்டில் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சென்னை டு சேலம் எக்ஸ்பிரஸ் வே முன்னால் பிளான் பண்ணியிருந்தாங்களே அந்த ரூட்டு தாங்க இருக்க போகுது. இதில் ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரகடம்லேருந்து செய்யாறு சிப்காட் வரைக்கும் மங்கல்கூட் ரோடு வரைக்கும் இருக்குங்க. அதற்கான லேண்ட் எல்லாமே ஏற்கனவே வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்த 72 கிலோமீட்டர் வந்து செய்யாறுக்கிட்ட மானாம்பதியிலேருந்து திருவண்ணாமலைக்கு தேசூர் வழியாக போகுதுங்க. அதற்கான ஜியோ தான் மிக விரைவில் வந்து வரப்போகுது. நீங்கள் சென்னையிலேருந்து இப்போ திருவண்ணாமலை போகணுன்னா 2 வழியில் போகலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ரோடு வழி போயிட்டு திண்டிவனத்துலேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா செஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்கு போகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலூர் போயோ ஆரணி ஆற்காடு வழியாகவோ திருவண்ணாமலைக்கு போகிறது. இதில் வந்து திண்டிவனம் செஞ்சி ரூட்டு தான் சென்னையிலேருந்து ஷார்ட்டாக இருக்குது. இந்த 140 கிலோமீட்டருக்கான ஹைவேவை எக்ஸிக்யூட் பண்ண போகிறது தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி. இந்த சாலை முழுக்கவே பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்குதுங்க. ஒரகடம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது தவிர செய்யாறு சிப்காட்டுமே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் வே 6 வழி சாலை வர்றது மூலம் அது இப்போது திருவண்ணாமலை வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இனி திருவண்ணாமலை வரைக்குமே இருக்கிறதுனால வழி நெடுக பல கிராமங்கள் முன்னேறுங்க. நிறைய ஃபேக்ட்ரிஸ் வரும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் வரும்ன்ட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரகடன்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகத்தோட ஏற்கனவே வந்து இணைச்சிருக்கிறாங்க. அதனால் உற்பத்தி ஆகிற பொருளை அந்த ஹைவே வழியாக ஒரகடம் வழியாக சென்னை கிட்ட இருக்கிற எண்ணூர் துறைமுகமோ இல்லை காட்டுப்பள்ளி துறைமுகம் வழியாக ஏற்றுமதியும் செய்ய முடியுங்க. இந்த ஒரு சாலை வந்துட்டுன்னு வச்சுங்களேன், ஜிஎஸ்டி ரோடில் வந்து நெரிசல் மிகவும் கம்மியாகும்னு சொல்லலாம். ஏன்னா பௌர்ணமி நாட்கள்லேயும் இதர ஃபெஸ்டிவல் டேஸ்லையும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஆயிரக்கணக்கான வண்டிகள் வந்து இந்த ரோடு வழியாக போகுது. ஏற்கனவே டிராஃபிக்காக இருக்கிற அந்த ரோடு வந்து ரொம்பவே கன்ஜஸ்டடாக மாறிடுது. ஜிஎஸ்டி ரோடுக்கு இந்த ஒரு புது எக்ஸ்பிரஸ்வே ரொம்பவே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அண்ணாமலையார் கோயிலுக்கு இன்றைக்கி வருஷத்தில் லட்சக்கணக்கான பேர் வந்து தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாலேருந்து வராங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரகடம் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ரொம்ப ஈஸியாக வந்து திருவண்ணாமலை அடைய முடியுங்க. ஃப்யூச்சரில் இந்த பாதை வந்து, அதாவது அந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து திருவண்ணாமலை டு சேலமே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால சேலம் வரைக்குமே சென்னையிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே ஃப்யூச்சரில் உருவாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே அமையுதுங்க. நண்பர்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? எக்ஸ்பிரஸ் வே வந்தால் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லதா? தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை ஏற்று நடத்துனால தமிழ்நாடு அரசுக்கு இப்போ செலவினம் ஃப்யூச்சரில் வருவாயும் வரும். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்துங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.